வணக்கம். மார்ச் 7ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று மார்ச் 6ஆம் தேதி நிஃப்டி 0.9% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 9,700 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 12,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக தொடர்றாங்க. கிட்டத்தட்ட 2,400 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13,300 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாங்க. 11,700 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக தொடர்றாங்க. 1,600 கோடி ரூபாய்க்கு. ஆர்பிஐ நிதியாண்டு 2026 50 75 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கிரைசில் அவங்களுடைய ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. யூஎஸ் வரிப்போர் காரணமாக இந்தியாவுடைய ஃபார்மா, டெக்ஸ்டைல் மற்றும் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ல பாதிப்பு இருக்கும்னு கிரைசில் அவங்களுடைய ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. மணி கண்ட்ரோல்ல இருந்து கிடைத்த தகவல். நேரடி பாதிப்பு இருக்கும். மறைமுக பாதிப்பு எப்படி வருதுன்னா, சைனா மீதும் வரி போட்டிருக்காங்க. ஸோ சைனால இருந்து வர குட்ஸ் எல்லாமே யூஎஸ்ஏக்கு போகாம இந்தியாவுக்குள்ள அது இந்தியாவில் ஒரு போட்டியை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கிரைசில் அவங்களுடைய ரிப்போர்ட்ல. இதற்கு எதிர்மறையான ஒரு கருத்து பிசினஸ் லைன்ல வெளியாகி இருக்கு. அதாவது யூஎஸ் வரிப்போர் காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பயன்பெறும்னு சொல்லியிருக்கிறாங்க. மெக்சிகோ, கனடா மீது வரி போட்டிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். அதனால பெரிய பெரிய கஸ்டமர்ஸ் அங்கிருந்து துணி வாங்குறதுக்கு பதிலாக இந்தியா போன்ற நாடுகளை வாங்க ஆரம்பிப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பயன்பெறும்ன்ற எதிர்பார்ப்புன்னு சொல்லியிருக்காங்க பிசினஸ் லைன் செய்தியில. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பங்களாதேஷ், ஸ்ரீலங்கால சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. அப்போ இந்த பெரிய பெரிய கம்பெனிகள் அங்கிருந்து வாங்கக்கூடிய பொருட்களுக்கு பதிலாக இந்தியாவில் வாங்க ஆரம்பிச்சாங்க துணிகளை. அதே மாதிரி தான் இப்பவும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க. ஆனால் ஒரு பெரிய சேலஞ்ச் என்னவா இருக்குன்னா, இந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த டிமாண்டை பூர்த்தி செய்ய முடியுமா இந்திய நிறுவனங்கள்னால, அது ஒரு சேலஞ்சா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க பிசினஸ் லைன் செய்தியில. யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்காங்க. 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்காங்க. 2.9%இருந்து 2.65% குறைச்சிருக்காங்க. தகவல் கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18 இருந்து. கோல் இந்தியா, ஆம்பர் என்டர்பிரைசஸ், வருண் பீவரேஜஸ், வேர்ல்பூல், வோல்டாஸ் மற்றும் விகார்ட் போன்ற நிறுவனங்கள் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோல்ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வெப்ப அலை குறித்தான எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. மார்ச் மாதத்திலிருந்தே துவங்க இருக்கு இந்த ஆண்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சர்ஸ் அபவ் நார்மலா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ஐஎம்டி, இந்தியா மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அதனால ஏர் கண்டிஷனர்ஸ் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம், கூல் பீவரேஜஸ் சேர்ந்த நிறுவனம், பவர் கம்பெனிகள் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில. கேஸ்ட்ரால் இந்தியா நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. நேற்று 11% அதிகரித்தது. என்டிடிவி ப்ராஃபிட்ல அதற்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, சவுதி ஆரம்கோ கேஸ்ட்ரால் இந்தியாவில் ஷேர்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜெய்காப் நிறுவனம் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்ல இருந்து கிடைத்த ஒரு தகவல். சிபிஐ கம்பெனி மீதும் கம்பெனியுடைய ஒரு டைரக்டர் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. 2,434 கோடி ரூபாய் மோசடி சம்பந்தமாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக என்டிடிவி ப்ராஃபிட்ல தகவல் கொடுத்திருக்கிறாங்க. ரெயில்டெல் கார்பரேஷன் தரப்புல அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி ஒடிசா கிட்ட இருந்து 2 ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரு ஆர்டருடைய மதிப்பு 30 கோடி ரூபாய், மற்றொரு ஆர்டருடைய மதிப்பு 262 கோடி ரூபாய். மற்றொரு ஆர்டர் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 19 கோடி ரூபாய். கேபிசி குளோபல் லிமிடெட் பிப்ரவரி மாதத்தில் போனஸ் சர்வீஸ் இருந்திருக்காங்க. ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தா அதற்கான ரெக்கார்ட் டேட்டாவை அறிவிச்சிருக்காங்க மார்ச் 28ஆம் தேதி. பிரிகேட் என்டர்பிரைசஸ் அவங்களுடைய ஒரு ப்ராஜெக்டை சென்னையில் அறிமுகம் செய்திருக்கிறாங்க. பிரிகேட் ஆல்டியஸ் இன் சென்னை. அது ரொம்ப உயரமான கட்டணமாக இருக்கு போல தெரியுது. 143 மீட்டர் உயரம் கொண்டது. 3 டவர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டவரிலும் 43 ஃப்ளோர்ஸ் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இது வழியாக கம்பெனிக்கு 1,700 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பிரிகேட் என்டர்பிரைசஸ். கிரீவ்ஸ் காட்டன் லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்கு. பேட்டரி ஸ்வாப்பிங் பிசினஸ்ல அவங்க நுழையறாங்க. இதற்காக இண்டோஃபாஸ்ட் எனர்ஜியுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்ல வராங்க. இந்த இண்டோஃபாஸ்ட் எனர்ஜி என்ற நிறுவனம் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். இந்தியன் ஆயில் மற்றும் சன் மொபிலிட்டி இடையே 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர் இது. ட்ரெண்ட் லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்கு. அவங்களுடைய வெப்சைட்ல வெஸ்ட் சைட் ஸ்டோர்ஸ் உடைய எண்ணிக்கை தவறா இருக்கு. அது இப்ப சரி செய்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. இப்போ 240 வெஸ்ட் சைட் ஸ்டோர்ஸ் இருப்பதாக தகவல் கொடுத்திருக்காங்க ட்ரெண்ட் லிமிடெட்.
ஐநாக்ஸ் இந்தியா தற்போதைய அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. ஒட்டுமொத்தமா 190 கோடி ரூபாய். நேத்து இன்ட்ராடேல 6% அதிகரித்தது. இது ஜனவரி பிப்ரவரி 2025 கிடைத்த ஆர்டர்ஸ் உடைய மதிப்பு. பெரும்பாலும் யூரோப் மற்றும் ஆஸ்திரேலியால இருந்து இந்த ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. சக்தி பம்ப்ஸ் நேற்று 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. கம்பெனி தரப்பு அப்டேட் இருக்கு. MEDA மகாராஷ்டிரா எனர்ஜி டிபார்ட்மெண்ட் ஏஜென்சி கிட்ட இருந்து 24 கோடி ரூபாய்க்கான ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. சோலார் போட்டோவால்டிக் வாட்டர் பம்பிங் சிஸ்டம் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் இது. PVR ஐநாக்ஸ்க்கு கோடெக் இன்ஸ்டிடியூஷனல் ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அப்கிரேடுக்கு பிறகு பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 1200 ரூபாய். பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் மற்றும் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் திரு ரஞ்சித் சிங் கோலி ராஜினாமா செய்திருக்கிறாரு. ஆபாட் இந்தியா லிமிடெட் பத்திரிகையில ஒரு செய்தி குறித்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. என்ன செய்தி? டாக்டர்ஸ் உடைய ஒரு மாநாடு நடந்திருக்கு. அது ஆபாட் நிறுவனம் தான் அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. அது சட்ட விரோதம், சட்டத்திற்கு எதிரானது அப்படின்றதான் அந்த செய்தியா இருந்தது. என்ன விளக்கம் ஆபாட் இந்தியா கொடுத்திருக்காங்கன்னா, அது அவங்க கிடையாது, அது வேறொரு நிறுவனம். அந்த பத்திரிகையில செய்தி ஆபாட் நியூட்ரிஷன் இருக்கு, அது கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் கிடையாதுன்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க ஆபாட் இந்தியா. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு சில புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்திருக்காங்க. ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 1600 ரூபாய். கோடெக் இன்ஸ்டிடியூஷன் அப்கிரேட் பண்ணிருக்காங்க ரேட்டிங், ஆட்ல இருந்து பையாக உயர்த்தி இருக்கிறாங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 1400 ரூபாய். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. பிப்ரவரி 20, 2025 பிறகு அவங்களுக்கு கிடைத்த ஆர்டர்ஸ் உடைய மதிப்பு 577 கோடி ரூபாய். ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் ஆர்டர் கிடைச்சிருக்கு. சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸ் கிட்ட இருந்து 156 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் இது. இன்ஃபிபீம் அவென்யூஸ் தற்போது அப்டேட் இருக்கு. பிரமிட் டெக்னாலஜிஸ்ல 49% ஸ்டேக் இப்போ வைத்திருக்கிறாங்க. அனைத்தையும் விற்பனை செய்வதற்கு முடிவு செய்திருக்கிறாங்க. 27 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க இந்த டிரான்சாக்சனை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. BCL இண்டஸ்ட்ரீஸ் தற்போது அப்டேட் இருக்கு. செபியுடன் அவங்க ஒரு செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்சைடர் ட்ரேடிங் வழக்கு இருந்திருக்கு, அதை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பணத்தை கட்டி கம்பெனி 14 லட்சம் ரூபாய் கட்டி இருக்கிறாங்க. மேனேஜிங் டைரக்டர் 28 லட்சம் ரூபாய் கட்டி அந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏர்டெலுக்கு ICICI செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 1925 ரூபாய். HSBC ஏர்டெலுடைய டார்கெட் பிரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. 1940 இருந்து 1985 ரூபாயாக உயர்த்தி இருக்கிறாங்க. CLSA கொடுத்திருக்கிற டார்கெட் 1890 ரூபாய். ரூட் மொபைல் நேற்று இன்ட்ராடேல 11% அதிகரித்தது. மணி கண்ட்ரோல் அதற்கு என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் ப்ராக்சிமஸ் குளோபல் மற்றும் நோக்கியா ஒரு பார்ட்னர்ஷிப்ல வராங்க. நெட்வொர்க் API சம்பந்தமான பார்ட்னர்ஷிப் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில. சன் டிவி தற்போது அப்டேட் இருக்கு. மார்ச் 7 டிவிடெண்ட் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்குரிய ரெக்கார்ட் டேட் மார்ச் 13 ரைட்ஸ் லிமிடெட் சவுத் சென்ட்ரல் ரயில்வே கிட்ட ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 28 கோடி ரூபாய். கல்பாத்ரு ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷனல் தற்போது அப்டேட் இருக்கு. புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸ் உடைய மதிப்பு 2306 கோடி ரூபாய். ஜென்சால் இன்ஜினியரிங் கடந்த 2-3 நாட்கள் ஒரு வீழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம செய்தியாகவும் பார்த்துருந்தோங்க. கேர் மற்றும் இக்ரா அவங்களுடைய கிரெடிட் ரேட்டிங்கை டவுன் ரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ புது ரேட்டிங் அவங்க கொடுத்துருக்கிறது டிஃபால்ட் ரேட்டிங் தான் கடைசி ரேட்டிங் நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் இப்போ வழங்கி இருக்கிறாங்க. ஒரு 2-3 நாட்களில் ஜென்சால் இன்ஜினியரிங் ஒரு வீழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஜென்சால் இன்ஜினியரிங் தரப்பு விளக்கம் கொடுத்திருக்காங்க. எந்த முறைகேடிலும் கம்பெனி ஈடுபடல, ரிவ்யூ கமிட்டி அமைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த அவங்களுடைய கடன் ஏன் ரேட்டிங்கை குறைச்சாங்க, அந்த கிரெடிட் ரேட்டிங்கை குறைச்சாங்கன்னா அவங்க சில கடனை அடைக்காம விட்டுருக்காங்க போல தெரியுது. அதற்காக தான் கேர் மற்றும் இக்ரா ரேட்டிங்கை டவுன் கிரேட் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ கம்பெனி தரப்பு ஒட்டுமொத்தமா எவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1146 கோடி ரூபாய். ரிசர்வ்ஸ் அவங்க கைவசம் இருப்பது 589 கோடி ரூபாய். நடப்பு நிதியாண்டுல 230 கோடி ரூபாய் கடனை குறைத்திருப்பதாகவும் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. ஜென்சால் இன்ஜினியரிங் மேலும் கடனை குறைப்பதற்கு அவங்களுடைய சில சொத்துக்களை விற்பனை செய்வாங்கன்னு CNBC TV18 செய்தியாக சொல்லியிருக்கிறாங்க. IREDA ஒரு எக்ஸ்போஷர் வைத்திருக்கிறாங்க. ஜென்சால் இன்ஜினியரிங்க்கு எவ்வளவு தொகைக்கான எக்ஸ்போஷர் வைத்திருக்கிறாங்க? 470 கோடி ரூபாய் IREDA எக்ஸ்போஷர் வச்சிருக்காங்க ஜென்சால் இன்ஜினியரிங், அதாவது கடன் கொடுத்திருக்காங்கன்னு இக்ரா அவங்களோட ரிப்போர்ட்ல அப்டேட் கொடுத்திருக்காங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல விரைவாக பார்க்கலாம். இது நேத்துக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்றோம்னா, நேத்து வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேல இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ் சொல்லும்போது நேத்து ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். சென்னை பெட்ரோ 12% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 2548% வால்யூம் அதிகரித்தது. கோதாவரி பவர் 11% ஷேர் பிரைஸும் 2456% வால்யூம் அதிகரிப்பு. நியோஜன் 11% ஷேர் பிரைஸும் 169% வால்யூம் அதிகரித்தது. கேஸ்ட்ரால் 11% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 569% வால்யூம் அதிகரிப்பு. பராக் மில்க் ஃபுட் 10% ஷேர் பிரைஸ் 105% வால்யூம். ஜோதி CNC ஆட்டோ 9% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 707% வால்யூம் அதிகரித்தது. GTPL ஹாத்வே 9% ஷேர் பிரைஸும் 1106% வால்யூம் அதிகரிப்பு.
GE பவர் இந்தியா 9% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 647% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல BNB ட்ரிபிள் வால் 6% வீழ்ச்சி, 1064% வால்யூம் அதிகரித்தது. இது லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலுங்க. BEW இன்ஜினியரிங் 5% விழுந்தது, 10,389% வால்யூம் அதிகரிப்பு. ஆசாத் இன்ஜினியரிங் 4% வீழ்ச்சி, 638% வால்யூம் அதிகரிப்பு. ட்ரீம் ஃபோக் சர்வீசஸ் 4% சரிந்தது, 250% அதிகரித்தது வால்யூம். தாஜ் GVK ஹோட்டல்ஸ் 3% வீழ்ச்சி, 250% வால்யூம் அதிகரிப்பு. செல்லோ வேர்ல்ட் 3% விழுந்தது, 207% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.